எதுக்கு திடீர்னு முருகரை காட்டுறோன்னு பார்க்குறீங்களா எல்லோரும்? இங்கே பாருங்கள், இன்றைக்கி சிவபுரி கோயிலுக்கு போகிறோங்க. அங்கே ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஆகாரம் கொடுக்கலான்னு செஞ்சிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் கொதிக்கிறாரு. இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, மீன் மேக்கர் எல்லாம் போட்டு வெஜிடேபிள் பிரிஞ்சி பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி சிவபுரி கோயிலாண்ட எடுத்துகிட்டு போய் என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன். நான் இது எப்போவுமே கொடுப்பேன். நடுவில் ஒரு 2-3 வருஷமாக விட்டுட்டேங்க. கால் எனக்கு நடுவில் அடிபட்டுச்சு, நடக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டேன். அதனால் நான் விட்டுட்டேங்க. இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன், எல்லாருக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்போ நீங்களாம் நினைப்பீங்க, இது சொல்லுது, இது செய்தா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வீடியோ போடுறேங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்தமாரி கொடுக்குறதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க. சொல்லாமல் செய்யணும். அதுதான் நல்லது, புண்ணியம் கூட. சரிங்களா? நீங்களும் மாதத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. கண்டிப்பாக கடவுளை நம்மளை ரொம்ப இதுவெல்லாம் வச்சுக்க தேவையில்லைங்க. நோய் நொடி இல்லாமல் அன்பான குடும்பம், ஓரளவுக்கு வாழ்க்கை இருந்தால் போதுங்க வாழ்கிறதுக்கு. சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், அந்த முருகருக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நான் வந்திருக்கிறேன். நான் ரொம்ப தர மட்டத்தில் இருந்தேங்க. சரிங்களா? என்ன மாரிலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லது 4 பேருக்கு சொல்ல தப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீங்களும் இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பார், மேலும் மேலும் கொடுப்பாரு. இன்றைக்கி நீங்கள் 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 500 பேர் கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களை வைப்பார். சரிங்களா? இதுதான் உண்மை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். இதாங்க என்னுடைய குணம், என்னுடைய செயல் எல்லாமே. நான் இனிமேட்டு வீடியோ போடுறேன், ஓன் வாய்ஸு. வாங்க உறவுகளே, நீங்களும் பாய்.